இங்க ராஜேஷ்னு புதுசா குடி வந்திருக்காங்களே அவங்க வீடு. அந்த வீடு தான். தேங்க்யூ. ஐயோ ஆர்த்தி வாங்க சார். ஐயோ இருக்கட்டும் சார், வாங்க உட்காருங்க சார். உட்காருங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? டேய் என்னடா புதுசா சார் கேருன்னுகிட்டு எப்பவும் போல அண்ணன் கூப்பிடு. நீங்க தான் என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்களேண்ணே. அட போடா, அப்பாவை நீ தான் டென்ஷன் படுத்தி விட்டுட்ட. இல்லைன்னா உன்னை தூக்கணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? வாங்க சார். ஹலோ. எனக்கு எப்பவுமே உங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அழகு பார்க்கணுன்னு தான் ஆசை. இந்த பையன் பண்ண காரியத்தில் அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? இருக்கேன். வீடெல்லாம் மாற்றி புது வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு. என்கிட்ட எல்லாம் சொல்றது இல்லையா? எனிவே இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. டே ராஜேஷ், அண்ணா ஆர்த்தி மாதிரி ஒரு பொண்ணை நீ முன்னாடி இருந்தியே, அந்த மாதிரி ஒரு வீட்டில் வச்சு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலடா. இந்த வீடு இவங்கள மாதிரியே ரொம்ப அழகா ஹோம்லியா சிம்பிளா பளிச்சுன்னு இருக்குடா. ஹலோ, ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான். என்ன விஷயம்ண்ணே? உன் ஒய்ஃப் வேற காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு சொன்னாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். எப்போ வந்தாலும் ஆர்த்திக்கு அட்மிஷன் தரதா சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ஆர்த்தி வந்தா கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன ஆர்த்தி, போலாமா? இல்ல, நான் வரல. என்னங்க இப்படி பட்டுன்னு சொல்றீங்க? மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரல. ஆர்த்தி, இப்போ டிரான்ஸ்ஃபர் வாங்குறது ரொம்ப சிரமம். என் ஃப்ரெண்டு எனக்காக இதை பண்றாரு. இதை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். பரவாயில்ல சார், நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா சொல்லி வச்சிருக்கேன். நான் இப்போ வேற ரூட்ல ட்ரை பண்ணேன்னா அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. நீங்க இவ்வளோ மெனக்கெட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய் என்னடா, உன் ஒய்ஃப் தேங்க்ஸ் சொல்றாங்கன்னு நீயும் தேங்க்ஸ் சொல்றியா? சரியான பொண்டாட்டி தாசனா இருப்ப போல. ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே. அப்படிதான் இருக்கணும்டா. ஆர்த்தி மாதிரி ஒரு பொண்ணுக்கு பொண்டாட்டி தாசனா மட்டும் இல்ல, தாசானி தாசனா கூட இருக்கலாம். அண்ணா இது என்ன பார்சலு? பாத்தியா, மறந்தே போயிட்டேன். உனக்கும் ஆர்த்திக்கும் ட்ரெஸ்ஸுடா. ஆர்த்திக்கா? உன் கல்யாணத்துக்கு நான் நிறைய பண்ணிருக்கணும், எதுவுமே பண்ணல. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன். ஆர்த்தி வேற காலேஜுக்கு போறாங்க இல்லையா, நல்ல ட்ரெஸ் போட்டு போனாதானே நல்லா இருக்கும். அதான் அவங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். சாரி சார், என்கிட்ட போதுமான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அதனால என்ன, இந்த ட்ரெஸ்ஸையும் வச்சுக்கோங்க. லேடிஸ் கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தானே? நோ சார், எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. என்னப்பா உன் ஒய்ஃப் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறாங்க? நீ சொல்லு, இது உங்களுக்கு என் கல்யாண பரிசா இருக்கட்டும். ஆர்த்தி, அண்ணன் சொன்னதை கேட்டல, நம்ம கல்யாணத்துக்காக அவரோட கிஃப்டா நினைச்சு வாங்கிக்க. ஆர்த்தி ப்ளீஸ். இத பாருங்க, என் பிறந்த வீட்ல இருந்த எந்த துணியும் புடவையும் வராம நடந்த வேதனையான கல்யாணம் இது. அதுக்கு இந்த மாதிரி பரிசெல்லாம் தேவையில்லை. அவர் உங்களுக்கு அண்ணன் மாதிரினா நீங்க வேணா அவ தர ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க, புரியுதா? அண்ணா அது வந்து இட்ஸ் ஓகேடா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பிரியத்தோட எடுத்து கொடுத்தா பிரியத்தோட வாங்கிக்கணும், அவங்க வருத்தப்பட்டு வாங்கிக்க கூடாது. ஐ எம் சாரி ஆர்த்தி. ஓகே, forget it. வீடு தேடி வந்திருக்கேன், நான் கொடுக்கறதா வாங்கிக்கல, வந்தவனுக்கு ஒரு கப் காஃபியாவது கொடுக்கலாம்ல? ஐயோ சாரி மறந்துட்டேனே. ஆர்த்தி
காஃபி. வீடு ரொம்ப நல்லா இருக்கேடா, பார்க்கலாமா? கண்டிப்பாண்ணே, வாங்க. இது எங்க பெட்ரூம்ண்ணே. ஓஹோ, வாங்கண்ணே. அந்த ரூமு? இது அப்பா ரூம்ண்ணே. வெரி நைஸ். வீடு ரொம்ப நல்லா இருக்கேடா, எப்படா பிடிச்ச? இது ஃப்ரெண்டு மூலியமா தெரிய வந்துச்சுண்ணே. சிட்டியில் வீடு பிடிச்சா நம்ம கொடுக்குற வாடகைக்கு இவ்வளோ வசதியாக கிடைக்காது. அதனால தானே சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டேனே. ம், கிச்சன் எந்த பக்கம் இருக்கு? கிச்சன் அங்கே இருக்குண்ணே. இதான் கிச்சனா? ஆமாண்ணே. ரொம்ப நல்லா இருக்குடா. வெரி நீட் அண்ட் கியூட். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எல்லாத்துக்கும் இப்படி அமையாதுடா. ஸோ நைஸ். ஆமாண்ணே. மொத்தத்துல வீடு ரொம்ப நல்லா இருக்குடா. நீங்க சொன்னா சரிதானே. ஆர்த்தி, சீக்கிரம், அவருக்கு டைம் ஆகுது. சாப்பிடுங்கண்ணே. உங்க ஃப்ரெண்டு மூலமா காலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்றீங்கல்ல? இன்கேஸ் அது சரியா வரலன்னா எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, ஓகேவா? காஃபி ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்ப நான் வரட்டா ஆர்த்தி? வாங்கண்ணே. ஓகேடா, கிளம்புறேன். சரிண்ணே. ஒரு நிமிஷண்ணே. ஏய், எதுக்குடா? இருக்கட்டும். இல்லைண்ணே, நீங்க எடுத்துட்டு போயிருங்கண்ணே, இல்லைன்னா ஆர்த்தி கோச்சிக்கும். ஓன் ட்ரெஸ்ஸையாவது வச்சுக்கடா. ஓகே, வரட்டா? ம். பாத்தியாடி, அவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கிற பணக்காரன் வலிய வந்து வழிஞ்சு பேசி இவ கையால காஃபி வாங்கி குடிச்சிட்டு போறத நீ வேணா பாரு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவன் இவளை இழுத்துட்டு ஓடுறானா இல்லையான்னு. நம்ம ராஜேஷ் கூடவே ஓடி வந்தவ இவன் கூட ஓடி போக மாட்டான்னு என்னடி நிச்சயம்? அப்போ கண்டிப்பா ஓடி போயிடுவாளாக்கா? நான் ஓட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. संचमे मजस्समे प्रजंचमे नुघामस्समे गामस्समे सौमनसस्समे भद्रंध्रमे श्रेयस्समे वत्सस्समे यशस्समे वकंसमे त्रविनंधमे यन्दाठमे दत्ताठमे सेमस्समे त्रिदिश्यमे विश्वंशमे मगस्समे संविक्षमे याक्त्रंशमे सूक्षमे प्रसूक्षमे सीरंशमे लजस्समे रदंशमे यक्ष्मंशमे नामजस्समे जीवादिश्यमे दीर्घायुत्रंशमे अणमित्रंशमे अपजंशमे सुगंशमे सुदिनंशमे शूषाशमे सुदिनंशमे ओम शांति शांति शांति. ஹலோ, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ, எதுக்கு வர சொன்னீங்க? என் மேல உங்களுக்கு கோவமா? இல்ல, உங்களுக்கும் எனக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எதுக்கு வர சொன்னீங்க? ரொம்ப சாரி ஆனந்தி, உங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு. நீங்க வேஸ்ட் பண்ணது என் டைம் மட்டுமா? forget it. நான் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, ரோட்ல போகும்போது தற்செயலா கூட சில பேரை பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல உங்க புகுந்த குடும்பமும் சேர்ந்திருக்கு. ஏதோ நீங்க கேட்டதுக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக. இப்ப சொல்றீங்களா எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு? ஆனந்தி ப்ளீஸ், என்ன உங்களோட சிஸ்டர் மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு உங்க சிஸ்டர்னு சொல்லிடாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அவரு என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. யாரு? உங்க புருஷன் கார்த்திகா? அவர் மனசுல இன்னும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் மனசுல ஒரு மனைவியோட ஸ்தானத்துல
உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காரு. வாட் ரபிஷ். உங்க புருஷனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆளாளுக்கு என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? விளையாடல ஆனந்தி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அசிங்கமா இல்ல இப்படி சொல்றதுக்கு? என்னோட நிலைமை ச்சே. மன மேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னு போன அசிங்கம், அதுல இருந்து நான் இன்னும் மீளல. உங்க வீட்டு ஆளுங்களும் கார்த்திக்கும் பண்ண கூத்துனாலையும் அயோக்கியத்தனத்தினாலையும் பாதிச்சு நொறுங்கி போயிருக்கிறது நானும் என் குடும்பமும் தான். உங்க குடும்பத்தை நாய்க்குட்டி கூட எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற கோவத்துல இருக்கேன். உங்க எல்லாரும் நினைப்பையும் சுத்தமா என் மனசுல இருந்து அழிக்கணும்னு நான் இருக்கேன். ஏன் என்ன இப்படி அனாவசியமா சீண்டிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ஆனந்தி, என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவருதான். எதுக்கு எடுத்தாலும் அவரு உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு, உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காரு. உங்களை அவரு மறந்ததான் எனக்கு வாழ்க்கை. இப்ப இதான் என்னோட நிலைமை. என்ன பத்தி ஏன் அந்த ஆள் நினைக்கணும்? என்ன நினைக்கிறதுக்கும் என் பேர் சொல்றதுக்கும் அவன் யாரு? உங்களை தான் அவரு மனைவியா நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஸ்டாப் இட். இது நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? செருப்பால 2 போட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் என் கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கட்டின புருஷன் இப்படி பேசினா நான் என்ன பண்ண முடியும்? டே மடையா, நீ தானே எனக்கு தாலி கட்டின. ஆனந்தி அம்போன்னு விட்டுட்டு எனக்கு வந்து தாலி கட்டும் போது உன் புத்தி எங்கடா போச்சுன்னு கேட்டிருக்க வேண்டியதானே. இனிமே நான் தாண்டா உனக்கு பொண்டாட்டின்னு செம்மத்தியா 2 அறை கொடுத்துருக்க வேண்டியதானே. அப்படியெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. தைரியம் இல்லைன்னா அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கீங்க? இது உங்க வாழ்க்கைங்க, எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. சரி, இப்ப நான் என்ன பண்ணோம்? உங்களுக்கு என்ன வேணும்? ஆனந்தி, நீங்க எப்படி ஒரு சூழ்நிலையால பாதிக்கப்பட்டீங்களோ அதே மாதிரி நானும் சூழ்நிலையால வேறு விதமா பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு புரியாம தான் உங்ககிட்ட வந்து அழுறேன். எனக்கு வாழ்க்கை கிடைக்கணும்னா அது நீங்க மனசு வச்சதா. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க ஆனந்தி, எனக்கு வாழ்க்கை கொடுங்க. அது உங்களால தான் முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்ன? 9 மணி ஆச்சு. இன்னும் பஸ்ஸே வரலையே. இந்த ரூட்ல பஸ் வர்றதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகும். என்னங்க அடிக்கடி பஸ்ஸே வராம இது என்ன பஸ் ஸ்டாப்பு? இந்த ஏரியாக்கு இன்னும் விமோச்சனம் வரலங்க. என்ன பண்றது? நீங்க எங்கேயாவது அர்ஜென்ட்டா போகணுமா? ஆமாங்க. இந்த டைம்க்கு ஒரு ஷேர் ஆட்டோ வரும், அதுல போயிடலாம். சரி, வந்துரும்ல? வரும். இதோ வந்துருச்சு பாருங்க. எங்கம்மா போனேன்? யூனிவர்சிட்டிக்கு போகணும். யூனிவர்சிட்டியா போறீங்க? ஆமா. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் விஷயமா போயிட்டு இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபரா? ஏன்? ஃபர்ஸ்ட் இயர் படித்த காலேஜில் என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. அதான் வேறு காலேஜில் படிப்பை தொடரணும். அதுக்காக தான். வீடு மாறிட்டீங்களா என்ன? நான் வீடு மாறல, என் வீட்டை மாற்றிட்டாங்க. என்ன சொல்றீங்க? என் வீடு தலைகீழாக மாறி போச்சுங்க. நீங்க என்னமோ குழப்பமா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நிறைய விஷயம் எனக்கு கூட புரியலங்க. வரிசையாக பிரச்சனைங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ காலேஜ் ட்ரான்ஸ்ஃபருக்காக வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னோட லைஃப். இவ்வளோ சின்ன வயசா இருக்கீங்க, ஏன் இவ்வளோ அலுப்பா பேசுறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம சின்னவங்க தான், ஆனா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மள அப்படியா பாக்குறாங்க? சின்னவ தானே, தப்பு பண்ணா அதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு பெரியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக கிடச்சிருமா? அதெல்லாம் கிடைச்சிருங்க.
அங்க இருக்கவங்க என்ன நம்மள விரோதியாவா பார்க்க போறாங்க? இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. இல்லைங்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு சின்ன மிஸ்டேக் தான் டிசியில் ட்ரான்ஸ்ஃபர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்க ஏதாவது ஒரு முசுடு இருந்திருக்கும். ஒரு சின்ன தப்ப கூட மண்ணி காட்டி எப்படிங்க? பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. வயசுல பெரியவங்களா இருந்து என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்க? அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு சொல்லி சேர்த்துட்டு இருந்திருக்கலாம்ல. இல்லைங்க, அவ எவ்வளோ கெஞ்சி பார்த்தா, ஆனா ரூல்ஸ் படி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ச்சே, இறக்கமே இல்லாதவங்க அப்படி என்னங்க பெரிய ரூல்ஸ்? ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. கொஞ்சமாவது அவங்க மனசாட்சியை தொட்டு பார்க்கணும். அவங்களாம் என்ன தப்பே பண்ணாதவங்களா? ஏதோ நம்மளுக்கு முன்னாடி பிறந்துட்டாங்க, ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, அதுக்காக ரொம்ப ஓவரா ஆட்டம் போடக்கூடாது. நாளைக்கு நாமளும் படிச்சு அவங்கள மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்தா என்ன முக்காடு போட்டுட்டு மூலையில உட்காந்துருவாங்களா? டிரைவர் கொஞ்சம் நிறுத்துங்க. ஏம்மா இன்னும் நீங்கள் சொன்ன இடம் வரலையே? இதுக்கு மேல நான் வரல. இந்தாங்க உங்க பணம் வச்சுக்கோங்க.